சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வனப்பகுதியில் தொடர்ந்து பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் விடிய அரசு திணறி வருகிறது. கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் ஏற்காட்டில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டிப்பாடி வேலூர் அருகே வனப்பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. அடர்ந்த வனப்பகுதி என்பதால் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இந்த காட்டுத்தீயால் பல ஏக்கர் பரப்பளவிலான மரங்கள் எரிந்து நாசமாகி இருக்கலாம் என கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் காலி நாற்காலிகளுடன் பெயரளவில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. பல்லடத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் திமுக அமைச்சர் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக வந்ததால் ஏராளமானோர் பாதியிலேயே திரும்பிச் சென்றனர். மேலும் விழா மேடையில் திமுக நிர்வாகிகளை ஆக்கிரமித்ததால் தாட்கோ துணை ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மேடை ஓரத்தில் நின்றனர். விளம்பரத்திற்காக மட்டுமே ஸ்டாலின் அரசு வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடுமலை அருகே வெஞ்சமடை பிஏபி கால்வாயில் குப்பை மற்றும் கழிவுகள் கொட்டப்படுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருமூர்த்தி அணை மூலமாக பிஏபி பாசன திட்டத்தின் கீழ் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பாசன நிலங்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பிஏபி கால்வாயில் மரக்குப்பை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதாகவும் கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் இருந்து கடல் நீர் 80 அடிக்கு உள்வாங்கியதால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு முன்பாக கடலில் புனித நீராடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் சனிக்கிழமை அமாவாசை என்பதால் 80 அடிக்கு கடல் நீர் உள்வாங்கியது. இதனால் பச்சை படிந்த பாசிகள் நிறைந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. தென்காசி மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற மாற்றுத்திறனாளியின் வைப்புத் தொகையை திருப்பிக் கொடுக்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்கும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கோட்டை தேரடி முக்கு பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் முருகேசன் என்ற ஊழியர் விற்பனையாளராக பணியாற்றி 2 வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றார். இந்நிலையில் தான் பணியாற்றிய காலத்தில் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட வைப்புத் தொகை 7 லட்சம் ரூபாயை வாங்க சென்றபோது தேன்பொத்தை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலாளர் அருணாச்சலம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக முருகேசன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடிமங்கலம் புதூர் கிராமத்தில் கிராம சாவடி அமைப்பதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். கொடிமங்கலம் புதூர் கிராமத்தில் 17,95,000 ரூபாய் மதிப்பீட்டில் கிராம சாவடி அமைப்பதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கலந்து கொண்டு பணிக்கு அடிக்கல் நாட்டி வைத்த பணிகளை தொடங்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி கிடையாது, அது சூட்கேஸ் கூட்டணி என விமர்சனம் செய்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதே திமுக இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, உங்க கூட்டணி ஒரு ஆள் ஏதாச்சும் பேசிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடுறீங்களே, அமைச்சரை சூட்கேஸை கொடுத்து கொண்டு போயிடுறீங்க, சூட்கேஸை கொண்டுட்டு போயிடுறீங்க. போய் பேசிட்டு பேசாதீங்க, நமக்குள்ள இது கொள்கை கூட்டணி. என்னடா கொள்கை கூட்டணி? உங்க கொள்கை கூட்டணி சூட்கேஸ் கூட்டணி அப்படிதான் இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி அருகே 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி 100 நாள் வேலை பணியாளர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளிப்பட்டியில் கிராம சபை நடைபெற்றது. இதில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பணியாளர்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க வலியுறுத்தி திறனற்ற திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களும் கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசை கண்டித்து அதன் கூட்டணி கட்சியினரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் அளவிற்கு திமுக அரசு செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.